ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 10/7/2026 பரபவ வருடம் ஆனி மாதம் 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமையாகிய இன்றைய திதி தசமி. அதிகாலை 4:04 பின்பு ஏகாதசி திதி ஆரம்பமாகுது. நட்சத்திரம் பரணி. காலை 10:07 பின்பு கிருத்திகை. பஞ்சாங்க கணிதப்படி சுபகோரை என்று சொல்லப்படுகிற நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, மாலை 4:45 5:45 வரை. தின தேவதையின் கணிதப்படியும் திதி தேவதையின் பிரசன்னப்படியும் நம்பிக்கையோடு செயல்படுகிற எல்லோருக்குமே நாள் முழுதும் நல்ல நேரமாக சொல்லப்படுது. ராகு காலம் காலை 10:30 12 மணி வரை, யம கண்டம் மாலை 3 மணியிலிருந்து 4:30 வரை, குளிகை காலம் காலை 7:30 9 மணி வரை. இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் ஹஸ்தம், சித்திரை. கிருத்திகை நாளாகவும் ஏகாதசி திதியாகவும் சிறப்புகள் பெற்ற இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 1, விதி எண் 9. ராசி நட்சத்திரம் தெரியாதவங்க உங்களுடைய பிறந்த தேதிக்கான பிரபஞ்ச சாஸ்திரப்படி 1ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் 9ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் உண்மையான நன்மைகள் அதிகரிக்கும். பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் எடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு விளையாட்டு துறையில் வெற்றிகள் குவியும். அரசாங்க வகையில் சலுகைகள் கிடைக்கக்கூடிய, ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் உருவாகும். நீண்ட நாள் மருத்துவ தொல்லையில் நிவர்த்திகள் கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பந்தங்களையும் பாசங்களையும் நேசித்து செயல்படுவது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க ஐஸ்வர்ய பெருமாள் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் QC. ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு நீண்ட நாள் பகை விலகும். வரட்டு கௌரவத்தை தவிர்த்து விட்டு வருமானத்தை பெருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். ஆட்டோ மொபைல் சம்பந்தப்பட்ட வியாபாரத்துறையில் உள்ளவர்களுக்கு அதிகபட்ச வருமானங்கள் கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கந்த சஷ்டி கவசம் படிப்பது அல்லது கேட்பது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் கருமாரி அம்மன் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் RD. மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு வரவு செலவுகளில் கவனம் கொள்ள வேண்டிய நாள். வியாபார போட்டிகள் விலகக்கூடிய நாளாகவும், புதிய தொழில் வியாபாரம் ஆரம்பிக்கக்கூடிய நாளாகவும், மெக்கானிக் ஷாப் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு, மெக்கானிக் சம்பந்தப்பட்ட உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேன்மைகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பகலில் பார்த்து பேசு, அந்தியில் அதுவும் பேசாதே என்பதை கடைப்பிடிப்பது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் விஷ்ணு பகவான் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் வெளிர் நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SE. கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு மனம் எதிர்பார்த்த பணம் கிடைக்கும். காலை நேரத்திலேயே நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். இஸ்திரி சம்பந்தப்பட்ட, லாண்டரி சம்பந்தப்பட்ட, சலவை சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு சந்தோஷமான அல்லது சரளமான பண வரவு கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஓம் சந்திராய நமக என்ற மந்திரத்தை உச்சரிப்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு பாத விநாயகர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் ஆரஞ்ச், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் TF. சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு வெளிநாட்டு பயணம் அமையும்.
உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தை சனி பகவானை குரு பகவான் பார்க்கறதுனால பொதுவாகவே வெளிநாட்டு பயணங்கள் மூலமாக வெகுமதிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். அரிசி வியாபார துறையில் உள்ளவர்களுக்கு அதிக லாபங்கள் கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மின்னுவதெல்லாம் பொன்னல்ல என்பதை நினைவில் வைத்து செயல்படக்கூடிய நீங்கள் யோக நரசிம்மர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் கரு நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் UG. கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு இன்னல்கள் மின்னல் போல் விலகும். வழிபாடு சம்பந்தப்பட்ட பிரார்த்தனைகளில் ஈடுபாடு அதிகரிக்கும். ஒரு சில தெய்வ திருப்பணிகளுக்கு நன்கொடை தரக்கூடிய அளவுக்கு வருமானங்கள் அல்லது வாய்ப்புகள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆன்மீக புத்தகங்கள் தானம் செய்வது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் சரஸ்வதி தேவி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் கருஞ்சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் VH. திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா? தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா? நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா? பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா? எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா? எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா? வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா? ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. ஆம், அண்ட நிழலும் இல்லை, ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை. கிள்ளிக் கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம், குடும்பமே சுபிட்சம். துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு கற்றோர்களின் நட்புகள் கிடைக்கும். புதிய ஒப்பந்தங்கள், பெரிய வாய்ப்புகள், பெரிய லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக அமையும். டைலரிங் சம்பந்தப்பட்ட தையல் தொழிலில் உள்ளவர்களுக்கு வியாபாரம் விருதியாகக்கூடிய, அதாவது வியாபாரம் விரிவடையக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் முன்வைத்த காலை பின் வைக்கக்கூடாது என்பதில் உறுதியாக செயல்படக்கூடிய நீங்கள் சண்முக பெருமாள் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் WI. விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு சிக்கல்கள் விலகும். வாழ்க்கை துணையால் வரவுகள் கிடைக்கக்கூடிய, அதாவது மனைவிக்கு கணவன் மூலமாக வருமானம் அல்லது கணவனுக்கு மனைவி மூலமாக வருமானம், இருவருடைய வருமானங்கள் மூலமாக மொத்த குடும்பத்துக்கு வெகுமானம் கிடைக்கக்கூடிய நாளாக அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நன்மை தீமையை உணர்ந்து செயல்படுவது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் துர்கா தேவி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் கரும்பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் XJ. தனுஷு ராசியை சார்ந்தவர்களுக்கு மிதமான பணம் சேரும். திருமண வயசில் உள்ளவர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகும். மருந்து கடை சம்பந்தப்பட்ட வியாபாரத்துறையில் உள்ளவர்களுக்கு வியாபார வளர்ச்சி அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பணம் சேர்ப்பது சிரமம், சேர்த்த பணத்தை பாதுகாப்பது சிரமத்திலும் சிரமம் என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் பிரம்ம தேவர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் YK. மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு பொறுமையால் பெருமைகள் சேரும். இருக்கிற இடத்திலிருந்து இடமாற்றம் ஏற்படக்கூடிய சூழல் ஒரு சில பேருக்கு உருவாகும். விவசாயம் சார்ந்த துறையில் ஈடுபாடு அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பச்சரிசியும் பால் பாயாசமும் தானம் செய்வது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் ஆதிசேஷர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் தங்க நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ZL.
கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகளால் பெருமைகள் சேரும். ஜென்ம ராசிக்கு பூர்வ புண்ணிய புத்தரஸ்தானத்தில் சூரிய பகவானும் புதன் பகவானும் சேர்ந்து இருக்கிறதுனால பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் ஓரளவு குறையும். வியாபார அபிவிருத்தி பெருகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சொல் புத்தியை விட சுய புத்தியை பயன்படுத்துவது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க மகாலட்சுமி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் NL. மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு பெருந்தன்மையான எண்ணங்கள் அதிகரிக்கும். ஜென்ம ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு பகவான் ஆட்சி பலம், அதாவது உச்சபலம் பெற்று இருக்கிறதுனால அச்சம் இல்லாத செயல்பாடுகள் அதிகரிக்கும். அதிர்ஷ்டம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கான ஒரு சூழல் தென்படும். பூமி சம்பந்தப்பட்ட வியாபாரத்தில் யோகம் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பருவத்தையோ உருவத்தையோ பார்த்து பாதை மாறாமல் இருப்பது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் யம தர்ம ராஜா தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் வெளிர் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் MS. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம். இருந்தாலும் ஒரே ராசியை சேர்ந்த எல்லோருக்குமே கிரக நிலைகள் ஒரே மாதிரியாக இருக்காது, இருக்கவும் முடியாது. அதனால் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி, உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க, விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க, முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க, கலஸ்தர அமையாம கவலைப்படுறவங்க, தாய்மை அடையாம தவிச்சு நிற்கிறவங்க, நவரத்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க, பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க, எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க, எண் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தையும் ஏற்றம் கிடைக்காதவங்க, வாஸ்துவை நம்பி வாசலை மாத்தையும் வளம் காணாதவங்க, ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணாதவங்க, திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் இல்லை, ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ்ய யோகம் டாக்டர் கே ராம். ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லியுள்ளது. இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை, ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள், கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம், குடும்பமே சுபிட்சம்.